வாருங்கள் நேயர்களே, கோகுலம் ஜோதிடம் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது பணம் தொலைந்து போகும் நிகழ்வானது யாருக்கெல்லாம் நடக்கும் என்பதை ஒரு உதாரண ஜாதகத்தினை வைத்து ஆராய்ந்து பார்ப்போம் வாருங்கள். ஒருவருக்கு பணம் வர வேண்டும் என்றால் பணத்தின் வருகையினை அடையாளம் காட்டும் வீடாக 2 மற்றும் 11ஆம் வீடுகள் வருகிறது. பணம் வருவதை அடையாளம் காட்டும் வீடுகள் மற்றும் பணம் வருவதை அடையாளம் காட்டும் வீடுகளான 2 மற்றும் 11ஆம் வீட்டு அதிபதிகளின் பலம் மற்றும் பலவீனமே ஒருவரின் பணம் வருகைக்கும் ஒருவரின் பணம் இழப்பிற்கும் காரணமாக அமைகிறது. பணம் வருவதை பார்த்தோம். பணம் இழப்பதை எப்படி நாம் அறிந்து கொள்வது? பணம் இழப்பிற்கு காரணமே விரையாதிபதியின் தொடர்பே ஆகும். ஒருவர் பிறந்த லக்னத்திற்கு விரையாதிபதியை மட்டும் வைத்து ஒருவருக்கு விரயம் ஏற்பட்டுவிடும் என்று பலனை சொல்லிவிட முடியாது. ஒருவருக்கு பணத்தினை அடையாளம் காட்டும் வீடான 2ஆம் இடம் பொருள் வரவினையும் மற்றும் 2ஆம் இடத்தின் விரையாதிபதி பொருள் விரயத்தினையும் அடையாளம் காட்டும். ஒருவருக்கு பணத்தினை அடையாளம் காட்டும் வீடான 11ஆம் இடம் பொருள் வரவினையும் மற்றும் 11ஆம் இடத்தின் விரையாதிபதி பொருள் விரயத்தினையும் அடையாளம் காட்டும். எனவே எவரொருவருக்கு பணம் இழப்பு ஏற்படும் என்பதை பார்ப்போம். ஒரு உதாரண ஜாதகத்தின் வழியாக இதனை நாம் ஆராய்ந்து பார்த்தால் உங்களுக்கே நன்கு புரிந்துவிடும். உதாரண ஜாதகம். இவர் பிறந்தது கன்னி லக்னம். துலாத்தில் சூரியன், புதன், விருச்சிகத்தில் சுக்கிரன், தனுசுவில் குரு, சனி, கும்பத்தில் கேது, சிம்மத்தில் ராகு, மிதுனத்தில் செவ்வாய், சந்திரன். இவர் தன்னுடைய பணத்தினை வங்கியிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்த பொழுது வெளியில் வாகனத்தில் திருடு போனது. அந்த பணம் கடைசி வரை இவருக்கு கிடைக்கவே இல்லை. அப்போது அவருக்கு நடந்து வந்த திசையானது புதன் திசையாகும். புதன் திசையில் குரு புக்தியாகும். சரி, வாருங்கள் இவருக்கு ஏன் பணம் தொலைந்தது என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். இவருடைய ஜாதகத்தில் 2ஆம் இடத்தோன் சுக்கிரன் பணம் கொடுக்கும் கிரகம். இவருடைய ஜாதகத்தில் 11ஆம் இடத்தோன் சந்திரன் பணம் கொடுக்கும் கிரகம். கன்னி லக்னத்தில் பிறந்த இவருக்கு 2ஆம் இடத்தில் லக்ன விரையாதிபதியான சூரியன் அமர்வு பணம் இழப்பினை சொல்கிறது. கன்னி லக்னத்தில் பிறந்த இவருக்கு 2ஆம் இடத்தில் 2ஆம் இடமான துலாத்தின் விரையாதிபதியான புதன் அமர்ந்திருப்பது பணம் இழப்பினை சொல்கிறது. கன்னி லக்னத்தில் பிறந்த இவருக்கு 2ஆம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன் தனது வீடான துலாத்தினை விரையாதிபதியாக்கி விருச்சிகத்தில் அமர்ந்து தனது வீட்டினையே விரியமாக மாற்றி காட்டினார். இப்பொழுது வாருங்கள் இவருடைய 11ஆம் இடத்தினை பார்ப்போம். கன்னி லக்னத்தில் பிறந்த இவருக்கு 11ஆம் இடத்தில் எந்த கிரகமும் இல்லை. ஆனால் வீட்டின் அதிபதியானவர் சந்திரன். கன்னி லக்னத்தில் பிறந்த இவருக்கு 11ஆம் இடத்தின் அதிபதியான சந்திரன் தனது வீடான கடகத்தினை விரையாதிபதியாக்கி இவர் மிதுனத்தில் அமர்ந்து தனது வீட்டை விரைய பாவமாக மாற்றிக் கொண்டார். ஒருவர் பிறந்த லக்னத்திற்கு 6ஆம் இடம் எதிரிகளை அடையாளம் காட்டும் வீடாகும். இவர் பிறந்த கன்னி லக்னத்திற்கு 6ஆம் இடத்தோன் கும்பம் அதிபதி சனியாகும். இவருடைய 2ஆம் இடமான துலாத்திற்கு 6ஆம் இடத்தோன் அதாவது பணத்திற்கு எதிரியான வீடு மீனம் அதிபதி குருவாகும். இவர்கள் இருவரும் இணைந்து தனசுவில் அமர்ந்திருக்கிறார்கள். இவருடைய 11ஆம் இடத்து அதிபதியான சந்திரன் அமர்ந்த மிதனத்திற்கு 6ஆம் இடத்தோன் செவ்வாய். இங்கு மிதனத்தில் செவ்வாய் சந்திரன் இணைந்து எதிரினை அருகே வைத்திருக்கிறார்கள். பொதுவாக ஒருவருக்கு பாதகம் ஒன்று நடக்கப் போகிறது என்றால் எல்லா பக்கமும் கிரகங்கள் சுற்றி வளைக்கும். அதனை வைத்து ஏதோ ஒன்று நடக்கப் போவதை அறிந்து கொள்ள முடியும். அவ்வாறு ஒரு சூழ்நிலை எந்த வீட்டிற்கு ஏற்பட போகிறதோ அந்த வீடு தொடர்பான பலன்களில் அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவருக்கு புதன் திசை நடந்த போது இந்த சம்பவம் நடந்ததால் தசா லக்னம் துலாம் வருகிறது. துலாம் லக்னத்திற்கு 3, 6 கடும்பாவியான குரு எதிரிகளை வலிமையடைய செய்தார். எனவே தான் இவர் இழப்பினை புதன் திசையில் குரு புக்தியில் கொடுத்தார். அதாவது புதன் திசை 3, 6ஆம் இடத்துக்குரியவரான குரு புக்தி. குருவிற்கு விரயத்தில் சுக்கிரன், சுக்கிரனுக்கு விரயத்தில் புதனும் எளிதாக காரியத்தை முடித்து இவரை வேதனைப்பட வைத்தனர். இப்படித்தான் நேயர்களே ஒருவர் பணத்தினை அதிக அளவில் வெளியே கொண்டு செல்வதற்கு கிரகங்கள் ஒத்துழைக்குமா என்பது ஆராய்ந்து பார்த்த பின்னரே அதிக அளவு பணத்தினை கையாளுங்கள். என்ன நேயர்களே, பணம் இழப்பிற்கான காரணங்கள் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் பிறிதொரு பதிவில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.